அந்த மழை பெஞ்ச உடனே நல்லா கார்டன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றுறது தான் இருந்தாலுமே அந்த ஃப்ரெஷ்ஷாக வர தண்ணி இன்னும் நல்லா இருக்கும்ல. செடி நல்லா பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பேஸ் பாருங்கள் நல்லாவே பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த பேஸ் வந்து ஒரு மாதிரி அடிபட்டு போயிருச்சு. அதனால் இதுக்கப்புறம் வளராதுன்னு சொல்லி எடுத்துட்டேன் நான். இப்போ கொஞ்சம் இது ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் தான் இந்த பேஸ், பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் பெருசாகிருக்கு. கிரேப்ஸ் பாருங்கள் நல்லா கொத்தெல்லாம் பெருசாகிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஏரியாவுக்கு பார்க்கலான்னு பார்த்தா, இது நான் நினைக்கிறேன் பீஃப் டொமேட்டோன்னு இப்போ புது வெரைட்டி ஒன்று வருது. லாஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க, அவங்க வீட்டில் வளர்ந்துச்சுன்னு. ஸோ அந்த வெரைட்டி தான் இதுன்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய தக்காளியாக வருது இது. இப்போ இவ்வளோ க்ரீனாக இருக்குது. ஆனால் இது இந்த பழுக்குமா ரெட் ஆகுமான்னு தெரில. சிலது வந்து க்ரீனாகவே தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, இது க்ரீனாகவே தான் இருக்குது, கலர் சேஞ்சாகவே ஆக மாட்டேங்குதுன்னு. இதை பாருங்கள், கியூக்கம்பர் பாருங்கள் நிறைய பூ வச்சுருக்கு. இது இப்போ இந்த அடுத்தது செகண்ட் ஒன்னுன்னு நினைக்கிறேன். இது பெருசாக போகுது. நல்லா இது கொஞ்சம் இதெல்லாம் வந்து குயிக்காக பெருசாகிடுது. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ப்ளூபெர்ரிலாம் ரொம்ப 1 மாதமோ 1.5 மாதமா எடுத்துச்சு. அதே மாதிரி தான் இந்த பேஸும் 1.5 மாதம்க்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக வந்திருக்கு. எவ்வளோ தூரம் பெருசாகும்னு தெரில. கியூக்கம்பர் நல்லா நிறையவே வச்சுருக்கு. நிறைய காய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பான்சி பாருங்கள் பாவமாக இருக்குது. கொஞ்சம் என்ன தான் மழை வந்தாலும் அது கொஞ்சம் வாடிடுச்சு. பெட்யூனியா நல்லாவே இருக்குது. ஸ்ட்ராபெரியும் கீழே எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா ரொம்ப வெயிலுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதுன்னு. செம்பருத்தி பூ பாருங்கள், இது ஒரு அழகான கலர் ஒன்று. இன்னொன்று வந்து மொட்டு இருக்குது, பட் இன்னும் பூ வரல. இது வந்து ஒரு ப்ளூ கலர்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் கூட பெருசாக பூக்கலை, எனக்கு ஞாபகம் இல்லை. இது பாருங்கள், இது வந்து இம்பேஷன்னு சொல்லுவாங்க. இது இப்போ தான் இந்த இலையே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க முடியுது. ஏன்னா வெயில்ல இருந்து சுருங்கி சுருங்கி போயிட்டே இருந்ததா, நான் என்ன பண்ணேன், எடுத்து இங்கே கீழே வச்சுட்டேன். இது கொஞ்சம் முக்கால்வாசி இந்த ஏரியாவில் வந்து ஷேடாக இருக்கும். இது வந்து சேஜ் பிளான்ட் இது. இது நீங்கள் ஏலக்காய் டீ போட்டிங்கன்னா என்ன வாசம் வரும், அதே மாதிரி வாசம் இருக்கும் இந்த இலைய பிச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தா. ப்ளூபெர்ரி பார்த்தீங்களா?